இல்ல இந்த காரணத்தினால மோதல் இல்ல. தனிப்பட்ட முறையில மோதல் இல்ல. ஏன்னா இவங்க வந்து இவர் அவங்க கிட்ட சொல்ல, அவரு வந்து அவங்க அந்த அந்த பக்கம் அவங்க சொல்லல. பாக்யராஜ்ட்ட வந்து இவர் இப்படி கண்டிஷன் போடுறாருன்னு அவங்க சொல்லல. இவங்க கிட்ட தான் அவர் கண்டிஷன் போட்டுட்டு இருந்தார். அந்த அங்கே அங்கே போனான்னா, "நீங்க யாரு கேட்க?" அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சுருவார். "நீங்க யாரு கேட்க?" சரத் வந்து நக்மா கிட்ட கண்டிஷன் போட்டு அவரு கூட தான் பேசுறாரு. அங்கே வந்து "நீங்க யாருன்னு என்கிட்ட இவங்க கிட்ட கேட்க? நீங்க என் படத்தோட ஹீரோயின். நான் வந்து இப்படி வேணா நான் சீன் சொல்லியிருப்போம். அந்த சொன்ன சீன் தான் எடுக்க போறோம். அதில நீங்க ஏன் இது பண்றீங்கன்னு" சொல்லுவாங்க. அதனால வந்து அவரு பேசிக்கல. அவங்களுக்குள்ள அந்த முட்டல் வரல. நடுவுல அவங்க இருக்காங்க. அவர் இவரு சொல்றாரு. இவர் வந்து அங்கே வந்து அவங்க அங்கே சொல்லல. நான் எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் என்னென்ன ஆகும்னா அங்கே பாதிக்கும். அவர் வந்து வேணாம் சரி வேற ஆள் மாத்தலாம், கீத்தலாம்ன்னு வேற மாரி போயிரும் இல்லையா? அது வேண்டாம் சொல்ல வேண்டாம் நக்மா இது பண்ணிடுறாங்க. இவருக்கு இவங்க தான் பதில். என்ன சரி நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க கல்யாணமா பண்ணிக்க போறீங்க? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சொல்லுங்க. இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க. அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கூட இவர் சொல்லுவார். இல்ல, இல்ல இப்படி நடிக்காதீங்க, அப்படி நடிக்காதீங்க. நாம லவ் பண்ணுறோம் அது இப்படி இவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சைடில் வந்து அவங்க வந்து அவர் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல பெரிய டைரக்டர் அவர் கூட ஜோடியாக நடிக்கிறோம். அந்த அடுத்தடுத்து சில படங்கள் வரும் அப்படின்னு அவங்க ஒரு இது கூட அவர் கூட நடிக்கிறாங்க. அதை இந்த விஷயத்தை வெளியே காட்டிக்கல. அவர் சொன்னார் அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொல்ல முடியாது.